ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 7th ஸ்டாண்டர்ட் 7ஆம் வகுப்புக்கான அரையாண்டு பொதுத் தேர்வு சமூக அறிவியல் வினாத்தாள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வினாத்தாள் பார்க்காம நீங்கள் வந்து அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு வந்து போகாதீங்க. மார்க் அப்புறம் உங்களுக்கு கம்மியாயிடுங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா வினாத்தாலுமே நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. நல்ல மார்க்கே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் அப்ரோச் பண்ணுன்றது நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸு, அப்டேட்ஸு, ஆன்சருக்கு, கொஷின் பேப்பர் ரிலேட்டடான எல்லா தகவல்களும் அங்கே வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ 7th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மார்க் வந்து இருக்கும். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கேட்டிருப்பாங்க. நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை வச்சு எழுதுப்போம். இதில் நமக்கே தெரியும். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் இது வரைக்கும் படிக்கல அப்படின்னாலும் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போங்க. அந்த 5 கொஷினுமே ஒரே டைம்லேயே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அக்பரினுடைய வருவாய்த்துறை அமைச்சர் யார்? பீர்பாலா, ராஜா பகவன் தாஸா, ராஜா தோடர்மாலா, ராஜா மான்சிங்கா நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து சிவாஜியினுடைய ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தது யாருன்னு நீங்கள் எழுதணும். அப்புறம் கொடுக்கப்பட்டவற்றில் புதுப்பிக்கக்கூடிய வளம் வந்து எதுன்றதை நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் புதுப்பிக்கக்கூடிய வளம் வந்து சூரிய ஆற்றல் மட்டும்தான். பின்வருவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை வந்து எது நீங்கள் எழுதணும். கோவா, கொச்சி, கோவளம், மியாமி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோவா, கொச்சி, கோவளம் இதெல்லாமே இந்தியாவில் தான் இருக்குது. மியாமி வந்து இந்தியாவில் இல்லாத கடற்கரை. ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படின்றத நீங்கள் எழுதணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து 5 1 மார்க் வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக, அது படிக்கணும். அதில் உங்களுக்கு இன்னொரு டைம் ஷோ பண்ணுறேன். கோடிட்ட இடங்களுக்கும் பொறுத்துக்கும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஒரே டைம்லேயே பாருங்கள். இப்போ விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்டிருக்கூடிய நாணயங்களுக்கு வந்து பக்கோடா அப்படின்னு பெயர். அது தங்க நாணயம், வராகன்னு சொல்லுவாங்க. இப்போ மராத்தியர்களுடைய குறுகிய கால பேரரசு 1761ஆம் ஆண்டு எந்த இடத்துல சோகமாய் முடிந்தது நீங்கள் எழுதணும். சுருளி நீர்வீழ்ச்சி வந்து என்ன எப்படி அழைக்கப்படுது அப்படின்றத நீங்கள் எழுதணும். அது சுருளி நீர்வீழ்ச்சி, கும்பக்கரை நீர்வீழ்ச்சிலாம் தேனி மாவட்டத்தில் இருக்குது. மாநில அரசினுடைய உச்சபட்ச நீதி அமைப்பு வந்து எதுன்றதை நீங்கள் எழுதணும். அது வந்து உயர்நீதிமன்றம். உலகத்தினை வந்து சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது எதுன்னு நீங்கள் எழுதணும். ஸோ இதெல்லாமே கோடிட்டு எடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் தான் இந்த கேள்வி எல்லாம் இருக்குது. புக் பேக்கில் தான் இந்த கேள்வி இருக்கும். இதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும், பார்த்து படிச்சுக்கோங்க. எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாதுங்க. இப்போ பொறுத்துக்க பாருங்கள். அக்பர் வந்து எதுக்கு வந்து கரெக்டாக வருவார்? புதுப்பிக்கக்கூடிய வளம் வந்து எது? ஆனைமலை வாழிடங்கள் வந்து என்ன? முதலமைச்சர் வந்து என்ன இதற்கு வருவார்? ஒளிபரப்பு ஊடகம்னா என்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்பர் அப்படின்றது வந்து அதில் வந்து பாருங்கள் ஜஹாங்கீருடைய பையன் அவர் வந்து. அப்புறம் புதுப்பிக்கக்கூடிய வளம் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து உங்களுக்கு அதான் அந்த 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 இதில் கூட தான் ரிலேட்டட் ஆவார். புதுப்பிக்கக்கூடிய வளம் வந்து காற்றாற்றல். ஆனைமலை வாழிடம் வந்து உயிர் விளிம்பு. முதலமைச்சர் அப்படின்றது வந்து பெரும்பான்மை கட்சித் தலைவர். ஒளிபரப்பு ஊடகம் வந்து திரைப்படங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த பொறுத்துக்கு வரும். அதுக்கடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கணும். சரியா தவறான்னு நீங்கள் சொல்லணும். பாபர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றாருன்னு சொல்கிறாங்க. சரியா தப்பான்னு நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து அப்தாலி டெல்லியை கைப்பற்றுவதற்கு 10 முறை படையெடுத்தார்னு இருக்குது. அது சரியா தப்பான்னு நீங்கள் எழுதணும். அப்புறம் பின்வரும் கூட்டணி கருத்தில் கொண்டு பொருத்தமான பதிலை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, கூற்று வந்து அச்சு ஊடகம் மக்களினுடைய பல்கலைக்கழகம் என கருதப்படுது. அதுக்கான காரணம் பொதுமக்களுக்கு வந்து தகவல்களை வழங்குவதிலும் கல்வியறிவு ஊட்டுவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களினுடைய பாதுகாவலனாகவும் அது செயல்படுது. இப்போ கூற்று காரணம் வந்து சரியா அல்லது கூற்று சரியான விளக்கமாக விளக்கம் இல்லையானதால் நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து பாருங்கள், பொருந்தாததை வட்டமிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் போக்குவரத்து, ஈர்ப்பு தளங்கள், எளிதில் அணுகக்கூடிய தன்மை, அணுகுதல் சேவை வசதிகள், அதில் எது பொருந்தாதோ அதை நீங்கள் வட்டமிடணும். இது எல்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. எதுவுமே உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டு நான் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தவறான இணையை கண்டறிக. பட்டு, வாசனை பொருட்கள், விலை மதிப்பற்ற கற்கள், மதுரா விஜயம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து எது கூட வந்து கரெக்டான இணையாக இருக்குது, அதில் எது தவறாக இணை இருக்குது அதை நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காரணம் கூறுக. நீர் வந்து ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாக கருதப்படுது. அதுக்கான காரணம் நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 2 மார்க் நீங்கள் எழுதுறீங்க. அந்த 7 2 மார்க் வந்து சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. எல்லாமே நீங்கள் வந்து சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் வந்து சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். விஜயநகர பேரரசுடைய 4 வம்சங்கள், அதாவது இந்த சங்கம வம்சம், சார்வ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம் இருக்குங்க இல்லையா, அதனுடைய மிகச்சிறந்த ஆட்சியாளர்களை பற்றி எழுதணும். தென் வந்து மன்சப் தலைமுறையை பற்றி குறிப்பு வரையலாம். மராத்தியர்களிடம் பக்தி இயக்கத்தினுடைய தாக்கம் பற்றி எழுதலாம். கார்பன் உள்ளடக்கத்தினுடைய அடிப்படையில் ஒரு நிலக்கரியினுடைய வகைகளை எழுதலாம். இருப்பு தலங்களையும் மற்றும் எளிதில் அணுகக்கூடிய தன்மையும் வேறுபடுத்தலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதேனும் 5 மலைவாழினுடைய பெயர்களை எழுதலாம். எதிர்க்கட்சியினர் என்று அழைக்கப்படுபவங்க யாருன்னு எழுதலாம். ஊடகம்னா என்னென்னு எழுதலாம். ஸோ இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டு. இன்னொரு டைம் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் உங்களுக்கு ஏதிரார் சாய்ஸ் வந்து 2 கொஷின்ஸ் இருக்கும். நான் 2மே படிச்சுக்கோங்க. மொத்தம் 6 கொஷினுமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் டைமுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயனுடைய பணிகள் மற்றும் சாதனைகளை குறிப்பிடுக, அல்லது அக்பர் கற்றலினுடைய பாதுகாவலன் அதை வந்து நீங்கள் மதிப்பிடணும்.
புதுப்பிக்கக்கூடிய வளங்களுடைய வெவ்வேறு வகைகளை விளக்குக, அல்லது சுற்றுலாவினுடைய சுற்றுச்சூழல் தாக்கத்தினை வந்து விவரிக்கணும், ஆளுநரினுடைய அதிகாரத்தை விவரிக்கணும், அல்லது ஊடகத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை விவரிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மேப் வந்து உங்களுக்கு இருக்கும். அது கம்பல்சரியா குறிக்கணும். இந்திய வரைபடமும் குறிக்கணும், உலக வரைபடமும் குறிக்கணும் நீங்க. இப்ப இந்திய வரைபடத்தில தலைக்கோட்டை, ஆக்ரா, சூரத்து, பூனா, ஹைதராபாத் குறிக்கணும். உலக வரைபடத்தில வந்து ஆஸ்திரேலியா, சீனா, ரஷ்யா, இந்தியா, சவுதி அரேபியா குறிக்கணும். ஸோ மேப்பு இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 1 மார்க்கு எல்லாமே படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க் யூ ஸ்டூடண்ட்.